2 நாளா தொடர்ந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்னதான் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு தெரியல. நம்மளா கூப்பிடலான்னு பார்த்தா நம்ம கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டோம்னா அந்த ஆளுக்கு ரொம்ப தொக்கா போயிடும். நான் கூப்பிட மாட்டேன். இன்னைக்கு மட்டும் கூப்பிடல. என்ன நடக்குதுன்னு பாரு. அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஆளுக்கு வீம்பு. அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுவியா? ஆடு ஆடு மவனே. இன்னுமே தான் இருக்குது உனக்கு ஆப்பே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இங்க நின்றுக்கிட்டு? உமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க நின்று? இல்லம்மா சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். சொல்லு என்ன விஷயம்? இல்ல மூஞ்ச வாட்டமா இருக்கு. என்ன என்ன ஆச்சு? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன அந்த ஆளுக்கு இது ஃபோன் பண்ணி உன்னை எதுவும் திட்டினானா? இல்லம்மா நேத்தெல்லாம் அந்த ஆளு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. முந்தா நேத்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. நான் ஃபோனே எடுக்கல. இன்னைக்கு ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணலம்மா. மணி 12 போயிடுச்சு. இல்ல இன்ன வரைக்கும் கூப்பிடவே இல்ல. வேலைக்கு எதுவும் போயிருப்பது. அப்புறமா சாப்பிட்ற நேரம் பார்த்து கூப்பிடுவது. ஏமா என்னைய விட வேலை தான் முக்கியமா? அந்த ஆளுக்கு ஃபோன் பண்றதுக்கு என்னமா இவ்வளவு கஷ்டம்? அவங்க அம்மாவும் அக்காவும் ஏத்தி விட்டுருப்பாங்க. அதனாலதான் ஒரு ஃபோன் எடுக்காம இருக்காரு போல. ஏடி அந்த மனுஷன் ஃபோன் பண்ணுனா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்ற. இப்ப ஃபோன் பண்றனா ஃபோன் பண்ணலன்னு சொல்ற. என்னதாங்க உனக்கு பிரச்சனை? ஏமா நான் ஃபோன் எடுக்காம தான் இருப்பேன். ஏன்னா நான் கோவத்துல இருக்கேன். இந்த ஆளு ஃபோன் பண்ணிக்கிட்டு தானே இருக்கணும். அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணாம இருக்காரு. ஏண்டி அதுக்கு எதுக்கு நீ வல்லு வல்லுன்னு குலைக்கிற? மதியானம் சாப்பிட்ற நேரம் இந்த 1 மணிக்கு 2 மணிக்கு கூப்பிடுவது. கூப்பிடும்போது நீ எடுத்து பேசு. இல்லம்மா அந்த ஆள் ஃபோனே பண்ணுனா இனிமே நான் எடுக்கவே போறது இல்ல. அந்த ஆளுக்கு என்னைய விட வேலையை அவங்களாம் தானே முக்கியம். இனிமே பாரு நான் யாருன்னு அந்த ஆளுக்கு காட்டுறேன். இங்க பாரு நீ வேணான்னு ஒதுக்கிட்டல. ஒதுக்குனதாவே இருக்கட்டும். சும்மா எதுக்கு அதை போட்டு வள கொலன்னு பேசிக்கிட்டு இருக்க? அதை விட்டுட்டு வா. அங்க துணி வேற நிறைய சேர்ந்து போயிடுச்சு. போய் துவைக்கலாம். ஏமா துணி கூட நீ துவைக்க மாட்டியாமா? ஏண்டி உன் அன்னிக்காரி இருந்தா அவ செய்வா. அவ போய் அவங்க அம்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டா. நாளைக்கு உடுத்திக்கிறதுக்குலாம் துணி வேணாமா? எப்பயும் அவ துவைச்சிருவா 3 நாளைக்கு ஒருக்க. இன்னைக்கு துவைக்கவே இல்லை. அதுக்கு தான் சொல்றேன் வா போட்டுக்க துணி இல்லடி வாடி. ஐயோ எம்மா நீ வேறம்மா. நான் இருக்கிற டென்ஷன்ல பாடா படுத்திக்கிட்டு இருக்க. ஏண்டி பெத்த தாய்க்கு செய்யறதுக்கு தாண்டி நீ அப்படியே இது பண்ணுவ. மாமி வீட்டுல வளைஞ்சு செய்யுவ. நானே அந்த குடும்பத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ வேற ஆரம்பிக்காத வா. சரி வா. எனக்கு என்னமோ மாதிரி நெஞ்செல்லாம் படப்படன்னு இருக்கே. என்னமோ உள்ளுக்குள்ளே ஏதோ மாதிரி தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுது. இந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒரு ஃபோன் பண்ணுறது கூட பண்ணாமல் இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. ஐயோ எப்பா கடவுளே, எதுவும் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த மனுஷன் ஃபோன் பண்ணணும் சாமி. அந்த மனுஷன் ஃபோன் பண்ணலன்னா நானே நைட்டு கூப்பிட்டுறணும். நான் வா. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குப்பா. ஏக்கா இன்ன வரைக்கும் எனக்கு பயமா இல்ல. இப்ப ரொம்ப பயமா இருக்குக்கா. எதுக்குடா பயம்? பொண்ணு தானே பார்க்க வந்திருக்கோம். பிடிச்சிருந்தா கட்டிக்க போற, இல்லாட்டி நீ பாட்டுக்கு இருக்க போற. எதுக்கு பயம்? ஏக்கா என்னதான் இருந்தாலும் உமா பாவம் இல்லையாக்கா? என்னடா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல வேணான்னு அப்புறம் வேணும்னு இப்ப இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் வேணான்ற. என்னடா முடிவுல இருக்க? உன் மாமன் வேற இங்க உள்ள உட்கார்ந்து இருக்காரு. என்னாவது நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க என்னைய அடிச்சு தட்டி போடுவாருடா. இல்லக்கா என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஏதோ சின்ன கருத்து வேறுபாடால தான் உமாவை பிரிஞ்சிருக்கேன். அதுக்குன்னு இது சரியா வருமா? என்ன சரியா வருமா? சரியா வரும். எதை பத்தி யோசிக்காத. ஷோ அக்கா. டேய் கம்முனுடா. நீ வேற உங்க மாமா வேற அந்த புள்ள வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. வா அக்கா. எனக்கு கோவத்துக்குள்ள உள்ள வந்து சொல்லிட்டேன். வா உள்ள. என்னங்க உங்க மாமா உள்ளதான் இருக்காரு. வா வா மாப்ள வா வா. என்னங்க பொண்ணு ரெடியா? எல்லாம் தான் உள்ளதாமா கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு நேரம்? அங்க இருந்து வர வேணாமா? சரி அத்தை வரலையா? அட அதை எங்க கேக்குறீங்க? அம்மாவை கிளம்பி வாமான்னு சொன்னா எனக்கு மனசு சரியில்லை, நீங்க வேணா போங்கன்றுச்சு. அப்புறம் நம்ம கூப்பிட்டு என்ன பண்றது? வராதவங்கள வா வேணா நம்ம கத்திர பக்கம் வைக்க முடியும். அதான் நானும் தம்பியும் கிளம்பி வந்துட்டோம். சரி எதுக்கும் அத்தை வந்திருக்கலாம். பையனோட விசேஷம் நம்ம சொல்லதான் முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? சரிப்பா உட்காரு நீயும் உட்காரு. தட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க தானே? வாங்கிட்டு வந்தா வச்சிருக்கேன். நீ சொன்னது இதுதானே? சரி இதுதான். எங்க பொண்ணு கிளம்பிட்டாலா இல்லையா? இருமா வந்துருவா. சரி நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க. நான் போயிட்டு கிளம்பிட்டால நான் போய் பாக்குறேன். அமுதா கிளம்பிட்டியா இல்லையா நீ? என்னப்பா உமா கிட்ட சொல்லிட்டு தானே? அப்புறம் இது கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ண போறா. பிள்ளைக்கு யாருமே இல்ல. நான் தான் அண்ணன்ற முறையில அது எடுத்து நின்று பண்ண போறேன். மாமா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். இங்க பாருப்பா சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பின்னாடி தாலி கட்ட போற நேரத்துல வந்து கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டு இருந்தா எனக்கு எல்லாம் சரியான கோவம் வந்துடும். அப்புறம் உங்க அக்கா உங்க வீட்டுலதான் வாழணும். என் தங்கச்சி மாதிரி இந்த புள்ள. தங்கச்சி மாதிரி இல்ல, தங்கச்சியே தான். யாரும் இல்லாம அனாதையாட்ட வந்து இருக்குது. நான் தான் எல்லாம் பாக்குறேன் வைக்கிறேன். அதுக்காக தான் சொல்றேன். இல்லமாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு மண்டையை கழுவ கூடாது சொல்லிவிட்டேன். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது மாமா.
ஐயோ இப்பயே நம்ம இது வேணாம்னு சொல்லிடுவோமா? பொண்ணை பார்த்துட்டு பின்னாடி பிரச்சனைனா என்ன பண்றது? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்பிக்கிட்ட? இல்ல பொண்ணு பாக்குறது பிரச்சனை இல்ல, பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கல்யாணத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை வரப்போகுது? சும்மா அதை இதுன்னு சொல்லி அவங்க பயமுறுத்தாதீங்க. அதுக்கு இல்லம்மா. சும்மா உங்க வாயை வச்சுட்டு கம்மனி இருங்க. சப்பா உன்கிட்ட மனுஷனே பேச முடியாது. டேய் தம்பி, கொஞ்ச நேரத்துல இந்த கிளம்பி வந்துருவா இரு. சரிக்கா. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியல, பதட்டமா இருக்குது. டேய் தம்பி, பொண்ணு வந்துருச்சுடா, பொண்ணை பாரு. நகையெல்லாம் இருந்தா எடுத்து போட்டிருக்கலாம், அதை விட்டுவிட்டு இப்படி வந்து நிக்கிற. இல்லை நீ ஏற்கனவே நிறைய நகையெல்லாம் போட்டு அந்த மனுஷன் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு. இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த உடுத்திக்கிற துணி மட்டும்தான். அதனால என்கிட்ட போடுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏக்கா என்னக்கா? ஏண்டா வாயை திறந்து சொல்லுடா. பொண்ணு பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்காளே, அதனால நமக்கு எதுவும் செய்ய மாட்டா வைக்க மாட்டான்னு நினைக்காத. இப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்தாதான்டா நமக்கு அடங்கி உடங்கி இருப்பா. அதுக்கு தான் சொல்றேன். ஏக்கா எனக்கு நகை பணம்லாம் பெருசு இல்லக்கா, எல்லாத்தையும் மதிக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமா பேசணும், வைக்கணும், மொத்தமா அம்மாவையும் உன்னையும் நல்லா பாத்துக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதாமுதா? என் தம்பியோட கண்டிஷன் இது மட்டும்தான். நீ அவங்கள பாத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். சரி, அவனுக்கு அண்ணன் எடுத்து பாரு. இல்லை எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. என்ன வெக்கமா? இதெல்லாம் புதுசா அவன் வாழ்க்கையில நடக்குது, ஏற்கனவே நடந்தது தானே. பாரு பாருங்க தங்கச்சி. என்னம்மா தங்கச்சி, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? டேய் தம்பி, உனக்கு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சா அதுவே போதும்க்கா. ஆமா, இப்போ உங்களுக்கு பிடிச்சா போதுடுவ, அதுக்கப்புறம் எங்களை கேட்டா கல்யாணம் பண்ணி வச்சேனுவ. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை சொல்லு. பிடிச்சுதான்க்கா இருக்கு. சரி, அதான் மாப்பிள்ளையும் பிடிச்சிருச்சு, தங்கச்சியும் பிடிச்சிருச்சு. போய் காப்பி தண்ணி எடுத்துட்டு வா. இந்த இருங்க, போய் எடுத்துட்டு வரேன். அமுதா, காப்பி எல்லாம் வச்சு வச்சிருக்கியா என்ன? எல்லாமே வச்சு அந்த ஜொக்கில் ஊற்றி வச்சிருக்கேன். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ நில்லு. சரிங்க நீ. என்னங்க, நீங்களும் வாங்க. 2 கிளாஸ் காப்பி எடுக்க நானும் வரணுமா? ஏங்க, அவங்க மனசு விட்டு பேசட்டும், நீங்க வாங்குங்க. சரி அதுவும் சரிதான், வரேன். ஐயோ இந்த பொண்ணுகிட்ட நான் என்னன்னு பேசுறது? என்னங்க? சொல்லுங்க. ஏங்க, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏற்கனவே நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அவர் கூட வாழாம வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு இருந்த தாத்தாவும் என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி இறந்துட்டாரு. இப்போ நான் யாரும் இல்லாத அனாதை மாதிரி ஆயிட்டேன். இப்போதைக்கு கல்யாணம் எதுவுமே வேணாம், நாமளே தனியாகவே இருந்துக்கோன்னு இருந்தேன். ஆனால் அண்ணனும் அண்ணியும் தான் உனக்கு இப்படியே வாழ்க்கை போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி, உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு, 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னாங்க. அதுதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். உங்களுக்கு இதில் விருப்பம் தானே? நீங்களும் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, அவங்களும் நீங்களும் பிரிஞ்சிட்டீங்களா? மொத்தமா பிரியல, ஆனா பிரிஞ்சிருவோம். மொத்தமா பிரியலையா? என்ன சொல்றீங்க? இல்ல, அவ எங்க குடும்பமும் வேண்டாம் யாரும் வேணான்னு வீட்டை விட்டு போயிட்டா. ஆனா அவளை நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன். ஆனா அனுசரிச்சு போற குணம் இல்ல, அதனாலதான் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடால பிரிஞ்சுட்டோம். அந்த மாதிரி என் வாழ்க்கையில ஏற்படக்கூடாதுன்னு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு சம்மதிக்கிறீங்க தானே? எனக்கு சம்மதம் தான். இருந்தாலும் நீங்க அந்த பொண்ணு கூட தெரியலன்றீங்க. கருத்து வேறுபாடுன்றது ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட வரதான் செய்யும். அதுக்குன்னு அதையே காரணமா பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. ஆமா, இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு என்ன பண்றது, அவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. வாழ்க்கையே இப்படியே போயிட்டு இருந்தா என்ன, அதான் டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான் தெரியும், ஆனா அது வாழ்க்கைக்கு சரியா வராது. அங்க தொல்லைன்னு சொல்லி இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே தொல்லைன்னா அப்புறம் வேற இடத்துக்கு நீங்க தாவுற மாதிரி இருக்கும். அதனால யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க. எல்லாத்துக்காகவும் எனக்காகவும் நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இப்ப எல்லாம் சம்மதம் சொல்லி எந்த பிரச்சனையும் வராதுன்னு கல்யாணம் பண்ணி பின்னாடி அது பிரச்சனையில வந்து முடியக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். நான் ஒன்றும் நீங்க என்னதான் கட்டிக்கணும்னு சொல்லல. அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க, விருப்பம்னு சொல்லிட்டாங்கன்னா வேணா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே என் வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் அனுபவிக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. அதுக்காக தான் சொல்றேன். அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் இப்பயே சொல்லிடுங்க. இந்தாடா இந்த காப்பி. என்னடா பேசுனியா? பிடிச்சிருக்கா என்ன? பிடிச்சிருக்குக்கா. சரி, அப்புறம் என்ன, நல்ல காலமா பார்த்து அந்த உமா பிள்ளைக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு என் தங்கச்சி கட்டிக்கப்பா, வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியா? சரிங்க மாமா. அப்புறம் என்ன, இனிமே நீ எனக்கு தூரத்து சொந்தம் கிடையாது, என் தம்பியோட பொண்டாட்டி. இனிமே பாரு உன் நிலைமை எப்படி ஆக போகுது, நீ எப்படி சந்தோஷமா இருக்க போறன்னு. ஏமா, இப்படி என் பிள்ளை சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அந்த வீட்டில் என் மாமியார் ஃபேன் போட விட மாட்டாங்க, டிவி போட விட மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவள் என்னைக்குமே புக்கும் கையுமாவே தான் இருப்பா. எதனால இன்னைக்கு இவங்க வந்திருக்கும் போதாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசாட்டுக்கு அங்கே விட்டுட்டு நான் இங்கேயே வந்து இருந்துடலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன் அவங்க உங்களை அப்படி கொடுமைப்படுத்துவாங்களா?
கொடுமைன்னு இல்லையா, நான் சின்ன வயசுலயே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அதனால தான் அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் வீட்டில் நமக்கு போடுறதுக்கு பவுன் இல்லை, அந்த அளவுக்கு வசதியும் இல்லையா, அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்னன்னா என்னை சுத்தமாகவே பிடிக்காது. அதனால எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறது, என் நேரம் ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருந்தா அவங்க என்னை தாங்கியிருப்பாங்களோ என்னமோ. அதுவும் இல்லாமல் எனக்கு பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுல்ல, அதனால அவங்களுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. ஏன் அத்தை, ஆம்பளை பிள்ளைனா என்ன பொம்பளை பிள்ளைனா என்ன? ஒவ்வொருத்தர் குழந்தையே இல்லாம இருக்காங்க, அவங்க ஏன் அத்தை இப்படி பண்றாங்க? என்னப்பா பண்றது, அவங்க வளர்ந்த விதம் வேற, நம்ம வளர்ந்த விதம் வேற. என்ன பண்றது, எனக்கு பையன் பிறந்ததை விட புள்ள பிறந்ததுலதான் ரொம்ப சந்தோஷம். அவ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அது மட்டும்தான் என்னோட ஆசையே. அத்தை, நீங்க கவலையே படாதீங்க, என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் பண்ணுவேன். நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. இல்லையா, இப்ப நீ பண்ணுனதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த விஷயம் மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என்னை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. எனக்கு இதுக்கே பயமா இருக்குது. அத்தை, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அத்தை. அப்பாவை தான் அம்மா திட்டுவாங்க, என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாம இது அவங்களோட பணம் இல்லைல்ல, நான் சேமிச்சு வச்சிருக்கிறது தானே. எப்படியோப்பா, நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு போய் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், சரியா? இப்படி அப்பா அம்மாவுக்கு தெரியாம இந்த விஷயம்லாம் பண்ணாதடாப்பா, பின்னாடி அது உனக்கே பாதிப்பா அமைஞ்சிரும். இல்லைங்க அத்தை, உங்களுக்கொசரம் தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். மற்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி என்னால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அத்தை. அதுவும் இல்லாம மகாவுக்கு நான் அத்தை பையன், நான் செஞ்சுதானே ஆகணும். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என் பையனுக்கு பையன் பிறக்கவும் என் பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா 2 பேருக்கு கட்டி வச்சா 2ம் சந்தோஷமா இருக்குங்கன்னு. ஆனால் உங்கள் ஆத்தாக்காரி பண்ணுற அட்டகாசத்துக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பாயி, நீங்க கவலையே படாதீங்க, அதை நடத்தி காட்ட வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அதே மாதிரி மகாவை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏமா, என்ன வார்த்தைமா பேசிட்டு இருக்க? அண்ணன் வீட்டுக்கு என் புள்ள போறதே எனக்கு சந்தோஷம் தான், இருந்தாலும் அன்னைக்கு என் குடும்பத்தை பிடிக்காதுல்ல, அதெல்லாம் பத்தி பேசாதம்மா, விடுமா. என்னமோ போமா, என் மனசுல இருந்ததை சொன்னேன். அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏமா, வாயை வச்சுட்டு கம்மனி இருமா. என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க, விடு, அதை பத்தி பேசாத. அவன் என் மருமக, வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. ஆனா என் மவக்காரி, அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது யாருக்குமே பிடிக்க கூடாது, அது இருக்கவே கூடாதுன்னு தான் முடிவு பண்ணி பண்றா எல்லாத்தையும். இவனும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுறான். எங்க போய் என் பிள்ளைங்க வாழ்க்கை முடிய போகுதுன்னு தெரியலையே. அம்மா, வந்துட்டீங்களா? வந்துட்டோமா. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. என்ன ஆச்சு? நீயும் வந்திருக்கலாமா. தம்பிக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கும் தம்பியும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த உமாக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு நம்ம அந்த பிள்ளைய கட்டி வச்சிடலான்னு இருக்கோம். ஏமா இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் என்னம்மா, வீட்டுக்கு அடங்காத கழுத அப்புறம் ஊர்ல உள்ளவங்களுக்கு தானே அடங்கி ஆகணும். அது அடங்காததுன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்காக ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் நம்ம? அதான் நம்ம தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. நீ எதை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. உன்னையும் நல்லா பாத்துக்கோ, நான் வந்தனால என்னையும் நல்லா பாத்துக்கோ. எம்மாடி, பேசுறதுக்கு நல்லா இருக்குமா, ஆனா வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் யோசிக்கிறேன். ஏமா, நீ இது குழப்பிக்கிட்டு இருக்காத. இப்பதான் தம்பியே சொல்றது கேட்டு அவன் பாட்டுக்கு இருக்கிறான். நீ அதை இதுன்னு சொல்லி அவன் மனசை மாத்திருவ போல இருக்கு. தம்பி, இங்க கொஞ்ச நேரம் நின்று வச்சுக்க, உன் மூளையை கழுவுன்னு கழுவி அந்த வீட்டுக்கு அடங்கா பிடாரி இருக்காது உமா, அவளையும் உன் தலையில கட்டிடும் அம்மா. நீ வாடா உள்ள. ரவி, சொல்லுமா. டேய், அவதான் ஆடுறானா, அவ கூட சேர்ந்து நீயும் ஆடுறியாடா? அம்மா, அந்த உமாவுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தண்டனை தாம சரி. அவளுக்கு கண்ணே மணியேன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருந்தா ஒன்னும் அவ சரிப்பட்டு வரமாட்டா. இப்படி எல்லாம் பண்ணாதான் அவ திருந்துவா. நீ கம்மனி இரு. டேய், வேணாண்டா, பொம்பளை புள்ள சாபம்டா, குடும்பத்தையே ஆட்டி படைச்சிருண்டா. ஏமா, நீ கம்மனி இருமா. யாரும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க போல. ஐயோ, இந்த உமா பிள்ளைகிட்ட போய் நம்ம இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். இல்லையா இப்போ ஒரு பிள்ளைய பாத்துட்டீங்க, அவனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வீட்லயே வச்சிருவாங்க. ஐயோ, இதை முதல்ல தடுத்து நிறுத்தியே ஆகணும் சாமி. ஏண்டா, புள்ளெல்லாம் பரவாயில்ல தானே? எல்லாம் பரவாயில்லக்கா. இப்ப சரின்னு சொல்லிவிட்டு பின்னாடி உமாவை பார்த்தோன்னே இவளை கைவிட்டுறாதடா. உங்க மாமே எல்லாத்தையும் சொல்லி இருப்பாரு. அந்த பிள்ளைய மக மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காருடா. இல்லக்கா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. சரி, ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு அப்புறம் நல்ல நாளை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நீ அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னா சொல்லு, ஃபோன் நம்பர் எதுவும் வாங்கி தரேன். மனசு விட்டு 2 பேரும் பேசுங்க. ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது குறை இருந்தாலும் அதை பேசி எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், சரியா? அதுவும் இல்லாம நகை போட்டுட்டு வரலன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்தாதடா. நகை பணம் இல்லைனாலும் மனசு போதும் வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு பாக்குறதுக்கு, அதான் சொல்றேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லக்கா, பாத்துக்கலாம்க்கா. சரிடா. சரி, நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு கிளம்பிட்டு அங்கிட்டு கொஞ்சம் வேலை கிடைக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு சாயந்தரமா வாரேன், ஒரு 6 மணிக்கு மேல. சரிக்கா. இவங்க 2 பேரும் பண்றது எனக்கு சரியா படல. இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு போனாங்கன்னா